அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இன்று நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் பார்க்காமல் விட்டால் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ரூஹானி ரகசியத்தை இழந்துவிடலாம். இன்று நான் உங்களிடம் சொல்லப்போவது சாதாரணமாக எங்கும் சொல்லப்படாத ஒரு உண்மை. இன்று நான் உங்களுக்கு சூரா கவ்சர் பற்றிய ஒரு ஆழமான ரகசியத்தை காட்டப் போகிறேன். இது வெறும் ரிஸ்கை மட்டும் மாற்றுவதில்லை. இது நேரத்தையும் மாற்றும், மரியாதையையும் மாற்றும். சூரா கவ்சர் குரானில் மிகச் சிறிய சூரா. 3 ஆயத்துகள் மட்டுமே. ஆனால் அந்த 3 ஆயத்துகளில் இந்த உலகமும் உள்ளது, ஆகிரத்தும் உள்ளது, ரிஸ்கும் உள்ளது, மரியாதையும் உள்ளது, எதிரிகளை தோற்கடிக்கும் சக்தியும் உள்ளது. அல்லாஹ் கூறுகிறார், இன்னா அதை நாகல் கவ்ஷர், நிச்சயமாக நாம் உங்களுக்கு கவ்ஷர் கொடுத்தோம். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது முழு உம்மத்திற்கான செய்தி. கவ்ஷர் என்பது ஜன்னத்தில் உள்ள ஒரு நதி மட்டுமல்ல. அதன் அர்த்தம் அளவில்லா நன்மை, குறைவில்லாத ரிஸ்கு, முடிவில்லாத பரகத். ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் இந்த சூறாவை படித்தும் ஏன் மன அமைதி இல்லை? ஏன் இன்னும் கவலை? ஏன் இன்னும் தட்டுப்பாடு? இதற்கான ரகசியம் ஒன்று இருக்கிறது. சூரா கவ்ஷர் வெறும் நாவால் படிப்பதற்கான சூரா அல்ல. இது மனதை மாற்றும் சூரா. இது குறைகளை சொல்லாமல் ஷுக்ர், நன்றி கற்றுக் கொடுக்கும் சூரா. அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறவன் அவனுக்கு அல்லாஹ் கவ்ஷர் தருவான். ஷேக் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடன் இதயம் இணைந்தவனின் கைகள் காலியாக இருக்காது, அவன் ஜெப்த் காலியாக இருந்தாலும். ரிஸ்க் என்பது பணம் மட்டுமல்ல, மன அமைதி. ரிஸ்க் உடல் நலம், ரிஸ்க் நல்ல பிள்ளைகள், ரிஸ்க் மரியாதையுடன் வாழ்வது. ரிஸ்க் சூரா கவ்ஷர் நமக்கு முதலில் கற்றுக் கொடுப்பது. அல்லாஹ்வின் ஞாமத்தை கண்டறி, அதற்காக நன்றி செய். பசல்லி லீ ரப்பிக வன்னஹர், உங்கள் இறைவனுக்காக தொழுங்கள், தியாகம் செய்யுங்கள். நாம் ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் தொழுகை உடைந்திருக்கிறது. நாம் பரகத் வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் நன்றி மறந்துவிட்டோம். இந்த சூரா நமக்கு தைரியம் தருகிறது. எதிரிகளை பயப்பட வேண்டாம், பொறாமை பார்வைகளை பயப்பட வேண்டாம். அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் எதிரிகள் தான் அழிந்து போவார்கள். ஆனால் இந்த சூராவின் மிக ஆழமான ரகசியம் என்னவென்றால், இந்த சூரா ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் படிக்கப்படும் போதுதான் அதன் தாக்கம் வெளிப்படும். அந்த நிலை என்ன? மனிதன் அல்லாஹ்வின் முன் முழுமையாக தன்னை தேவையுள்ளவனாக உணர வேண்டும். மக்களிடம் அல்ல, அல்லாஹ்விடம் மட்டுமே. சூரா கவ்ஷர் மனவேதனை உள்ள இதயத்தில் இறங்கும், ஆனால் குறை சொல்லாத இதயத்தில் மட்டும். நீங்கள் இப்படி சொல்லும்போது, யா அல்லாஹ், எனக்கு என்ன நல்லது என்று நான் அறியவில்லை, நீ தருவது எல்லாம் கவ்ஷர் தான். அப்போது அல்லாஹ் நீங்கள் நினைக்காத வழிகளை திறந்து விடுவான். சில நேரங்களில் ரிஸ்க் பணமாக வரும். சில நேரங்களில் மனிதர்களின் இதயங்களில் உங்கள் மீது அன்பு உருவாகும். சில நேரங்களில் பிரச்சனைகள் தானாக விலகும். இதுவே கவ்ஷரின் அறிகுறிகள். சூரா கவ்ஷர் அவசரப்படுவோருக்கானது அல்ல, ஷப்பர் உள்ளவர்களுக்கானது. மேலும் ஒரு பெரிய உண்மை, கவ்ஷர் அதிகம் பெறுவதில் இல்லை திருப்தி. கனாத், கற்றுக்கொள்வதில் உள்ளது. குறைவிலேயே திருப்தி அடைந்தவனுக்கு அல்லாஹ் அதிகம் தருவான். இந்த சூரா நமக்கு இன்னொரு பெரிய பாடம் சொல்லுகிறது. சத்தமில்லாத அமல் செய்ய வேண்டும். காட்டிக்கொள்வதற்கான அமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிய வேண்டும். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், சூரா கவ்ஷர் தட்டுப்பாட்டில் மட்டும் படிக்க வேண்டியது அல்ல, வளத்தில் இருக்கும் போது கூட படிக்க வேண்டும். இல்லையெனில் பரகத் அமைதியாக விலகிவிடும். இந்த சூராவின் மிகப்பெரிய ரகசிய ஜும்லா, யா அல்லாஹ், நான் உன் தீர்மானத்தில் திருப்தி அடைகிறேன். இந்த ஒரு ஒப்புதல் வாழ்க்கையை மாற்றும். கவ்ஷர் வந்ததற்கான மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? வாழ்க்கை மாறாவிட்டாலும் மன அமைதி கிடைத்துவிடும். மற்றொரு அடையாளம், பிறர் வெற்றியை பார்த்து பொறாமை இல்லாமல் அவர்களுக்கு துவா செய்ய தொடங்குவீர்கள். கவ்ஷர் உள்ள இதயம் குறைவாக பேசும், அதிகமாக கேட்கும், அதிகமாக மறைக்கும், அதிகமாக நன்றி சொல்வது. இறுதியாக, நீங்கள் சூரா கவ்ஷர் படிக்கும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இன்று நீ எதையும் தரவில்லை என்றாலும் நீ இருந்தால் போதும். இந்த உணர்வு இதயத்தில் வந்தால் கவ்ஷரின் கதவு திறக்க ஆரம்பித்து விட்டது. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டதும் புரிந்ததும் இதயத்தில் இறங்கியதும் எங்களுக்கு ஹிதாயதாக மாற்றிவிடு. எங்களுக்கு கவ்ஷர் போன்ற இதயத்தை அருள் புரிவாயாக. நன்றி சொல்லும் இதயம், திருப்தி அடையும் இதயம், உன் தீர்மானத்தில் அமைதி காணும் இதயம். ஆமீன்.